ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனதருமை இறை சொந்தங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் என்றும் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக திருத்தூதரான யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பே கடவுள். அன்பு செய்வோர் அனைவரும் கடவுளுடைய மக்கள். அந்த அன்பு கடவுளிடமிருந்தே வருகிறது. அந்த அன்பு எத்தகையது என்றால், தனது ஒரே மகனை நம் பாவங்களுக்கு கழுவாய் இந்த பூ உலகிற்கு பாவத்தை பெற்று, அதாவது அந்த பாவத்திடமிருந்து நம்மை விலை கொடுத்து வாங்க அந்த தந்தை தனது ஒரே மகனை அனுப்பி இருக்கிறார். அந்த அன்பிலிருந்து செறிந்த அன்புதான் நம்முடைய அன்பு. நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவரையே அன்பு செய்கிறோம். அந்த அன்பு ஆண்டவரிடமிருந்தே வந்தது. அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். யாருக்கெல்லாம் அன்பு செய்கின்ற மனம் இல்லையோ, பக்குவம் இல்லையோ, அவர்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யோவான் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு இறையாட்சியை பற்றி போதித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஆயினில்லா ஆடுகளாக அலங்கரிக்கப்பட்டதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அவர்கள் உணவிற்கு எங்கே போவார் என்று தவித்த பொழுது இயேசு கிறிஸ்து நீங்களே அவர்களுக்கு உணவு கொடு என்று 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு அன்னைக்கு பெருகி அவர் கொடுத்ததை மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கடவுளுடைய அன்பை நாம் இங்கேயும் காண முடியும். தன்னை தேடி வந்து விட்டார்கள், அதனால் அவர்களை வெறுங்குயிரோடு அனுப்புவது முறையல்ல என்று தன்னை தேடி வந்த மக்களுக்கு ஆசிரையும் அருளையும் அதற்கு மேல் வயிறு நிறைய உணவையும் கடவுளும் கொடுக்கிறார். இதை நாம் எதோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்றால், கடவுள் தன்னையே உணவாக கொடுக்க போகிறார் என்பதற்கு இது ஒரு முன்னாடலமாக கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இதை இறையியல் சார்பாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னை அவர் உடலாக கொடுக்க போகிறார். அதற்கு இது ஒரு முன் உதாரணமாக கொடுத்து மக்கள் எந்த அளவிற்கு அதை ஆர்வமுடன் வாங்குகிறார்கள். ஏனென்றால் உணவுதான் வாழ்வு, உணவில்லை என்றால் வாழ்வில்லை. அதனால்தான் அந்த உணவாக கடவுள் மாறி நம்மோடு இருக்க பிரியப்படுகிறார். இது இறையலாக நாம் நினைத்து இதை அதோடு கணக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் இதை நம்முடைய காலகட்டங்களிலே, நம்முடைய நிகழ்வாக, நம்முடைய குடும்பங்களிலே, நமது சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ ஏழை எளியவர்கள், வறியவர்கள் உணவில்லாமல் தவிக்கின்ற பொழுது கரம் நீட்டுகின்ற ஒரு நல்ல சமாரியனாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். ரோட்டோரத்திலே நாம் பார்க்கின்ற எத்தனையோ ஏழை சிறுவர்கள், எத்தனையோ மூதாட்டிகள், எத்தனையோ தாத்தாக்கள் உணவு பஞ்சத்தினால் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்மால் இயன்ற ஒருவேளை உணவை அவர்களுக்கு கொடுப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். தன்னை நாடி வந்த அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார். அப்படியானால் நாம் காணுகின்ற அத்தனை பேருக்கும் கடவுளுடைய கருணையாக நாம் ஏன் மாறக்கூடாது என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும் என நமக்கு ஒரு வழிகாட்டி சென்றிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் தலைவர். அப்படிப்பட்டவரை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உதவியின் வாயிலாக, அவருடைய அன்பு சொற்களின் வாயிலாக, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின் வாயிலாக அதை நாம் காட்டலாம். எப்படி? உதவி செய்வதன் வழியாக, தவறி போனவர்களுக்கு நல்ல வழிகாட்டுவதன் வழியாக, தவறு செய்வர்களை சுட்டி காட்டுவதன் வழியாக நாம் கடவுளை அவர்களுக்கு காண்பிக்கலாம். பிரியமானவர்களே, ஆயிரெல்லா ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து பரிவு கொண்ட இயேசு அவர் நமக்குள் இருக்கிறார். நாமும் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற மக்களை கண்டு பரிவு காண வேண்டும். ஆயிரெல்லா ஆடுகள் என்றால் வழிநடத்தப்பட முடியாத மக்கள். என்ன செய்வது, எங்கே போவது, யார் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவதுதான் ஒரு நல்ல ஆயனுடைய கடமை. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நம்மால் இயன்ற வரை தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவி செய்வோம். அதுதான் கடவுளுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உதவி. இந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்கட்டும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.